இப்போ சொல்லப்போகும் கதை நான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே தாக்கம் செய்த ஒரு உண்மை சம்பவம். இன்று அதை என் வார்த்தைகளில் உங்கள் மனதோடு பகிர விரும்புகிறேன். இந்த கதையின் தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் கதையில் உள்ள பெயர்களை மாற்றியுள்ளேன். ஒரு மனதை ரணமாக்கும் லவ் கார்டுன்னு கூட சொல்லலாம். கேட்கும்போது பலருக்கும் கண்ணீர் வந்திருக்கும். நான் அர்ஜுன் ஹைதராபாத்தில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ரெஜினா சென்னையில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்கள பார்த்தது ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு தான். பார்த்த உடனே கரண்ட் ஷாக் அடிச்சுது, லைட் எரிஞ்சுது, பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னு எல்லாமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேன்னு கூட சொல்லலாம். யாரா இந்த பொண்ணு, பார்த்த உடனே மின்னல் வெட்ட வைக்கிறாளேன்னு பின்னாடியே போகணுன்னு தோணுச்சு. போனேன் ஒரு நாள் முழுக்க. அந்த ஷாப்பிங் மாலில் அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ பின்னாடியே போனேன். கிளம்பும்போது போய் பேசிட மாட்டோமான்னு தோணுச்சு. பட் என்னென்ன சொல்லி பேசுகிறது, முதல் நாளே போய் பேசி இமேஜ் டேமேஜ் பண்ணிக்க வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்த பொண்ணை திரும்பி தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அந்த கஷ்டத்தை அடுத்த 2 மாதத்துக்கு நானும் அனுபவித்தேன். பார்த்தாச்சு, பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரே நாளில் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த 2 மாதம் பைத்திய பிடிச்ச மாதிரி தேடி தேடி அலைஞ்சேன். ஆனால் சொன்ன நம்ப மாட்டீங்க, அவங்கள நான் திரும்பி பார்த்தேன். எஸ், வித்தின் ஃபியூ மந்த்ஸ் திரும்பி பார்த்தேன். மறக்க முடியாது டகோ. அதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா, என்னோடய வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க வீடும் இருந்துச்சு. கடவுள் பார்த்தீங்களா எப்படி முடிச்சு போட்டிருக்காருன்னு. அவங்கள பார்த்த உடனே மனசு திரும்ப பைத்தியம் பிடிச்சு அவங்க பின்னாடியே சுற்ற ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாச்சும் பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ காமன் ஃப்ரெண்ட் யாராச்சும் கிடைக்க மாட்டாங்களான்னு நினச்சேன். சில காண்டாக்ட் மூலியமாக ரெஜினா கிட்ட பேசுகிறக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. ஜஸ்ட் பேசிக்கிட்டோம், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நான் ரெஜினா எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. நான் என்னை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் அர்ஜுன் அண்ட் ஹைதராபாத்தில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான அறிமுகம், அழகான நட்பு 2 பேருக்கும் இடையில் பூக்க ஆரம்பிச்சுது. எப்படியாச்சும் இந்த பொண்ணு மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. பொதுவாக சொல்லுவாங்க டுகு, நட்பு காலப்போக்கில் காதலாக மாறும். எல்லா நட்புக்குள்ளேயும் ஒரு காதல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா காதலுக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்குது. அது மாதிரி தான் எங்கள் நட்புக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு 2 பேருக்குமே தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ரெஜினா சொல்லட்டோன்னு நானும், நான் சொல்லட்டோன்னு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஓரளவு ரெஜினாவோட பொறுமையை சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாதுடான்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு அவங்க வாயிலேருந்து சொல்லணும். அந்த டைமில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அப்படி ஒரு நாளுக்காக காத்துட்ருந்தேன்.